அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே போல் 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மூணுத்தோடைய காம்போ ப்ரைஸ், அதாவது ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச்சு, எம்சிக்யூஸ், இது மூணும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு தனித்தனியாக கொடுக்க முடியுமானாலும் நீங்கள் அவைலபிலிட்டி இருக்குது. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் பார்த்துக்கலாம், எம்சிக்யூ புக்லெட் வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஸ்டடி மெட்டீரியல் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ நிறைய பேர் கால் பண்ணி என்ன கேட்டிங்க அப்படின்னா, சார் நான் இனிஷியலாக இப்போ தான் நான் வந்து யூஜிடிஆர்பியை படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது டிஆர்பி போர்டுக்குள்ளே வர ஒரு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஜிடிஆர்பி தான் இப்போ தெரியுது. அது வரைக்கும் நான் படித்தது கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் என்கிட்ட கேப் இருக்குது சார். இந்த எக்ஸாம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த போஸ்டிங் வாங்க முடியுமா? ஆல்ரெடி நான் டெட் 2 பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 145 அவுட் ஆஃப் 150 மார்க் உங்களால் எடுக்க முடியும், மேக்ஸ் மேஜர் மட்டும் படிச்சிங்கன்னா. ஸோ மேக்ஸ், ஏன்னா மேஜர் மட்டும் தான் கேட்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 பிளான் இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஸோ பிளான் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல். ஸோ உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும். ஸோ இது எல்லாருக்கிட்டையும் காமனாக ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ஓகே, ரெண்டாவது எம்சிக்யூ புக்லெட் இருக்கணும். எம்சிக்யூஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். இது வந்து ஒரு 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கணும். எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிற புக்லெட் உங்கள் கையில் இருக்கணும். அதே போல் டெய்லி டெஸ்ட்டு போடணும், அதுதான் முக்கியம். ஸோ டெய்லி டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற டெய்லி யூடியூப் வீடியோஸ், டெய்லி மார்னிங் எழுந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே இந்த என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்துடணும். யூடியூப் வீடியோஸ் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நோட் போட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, இந்த 4 பிளான். ஸோ அடுத்து நீங்கள் வர 6 மந்த்துக்கு டெஃபினட்டாக 6 மந்த் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 6 மந்த்துக்கு நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும், கண்டிப்பாக முடியும். ஸோ ஆல்ரெடி என்னுடைய யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் மொத்தமாக எத்தனை பேர் எழுதியிருந்தாங்க அப்படின்னா 90 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த டெஸ்ட் பேட்சில், யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சில் 90 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 35 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, அதில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களே என்னுடைய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான். ஸோ என்னால் ஒரு டிஆர்பி போர்ஷனை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிஜிடிஆர்பி 40 நாளில் முடித்தோம். ஸோ அதில் என்னுடைய டெஸ்ட் பேட்சில் 360 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்கே வேணால் படித்தா போகிறாங்க. பட் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் அகாடமியில் 360 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள டெய்லி டெஸ்ட் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் மினிமம் ஒரு 95 பேர் உள்ளே போயிடுவாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ டிஆர்பியில் நான் கரெக்டாக என்ன படிக்கணும் அப்படின்றத கரெக்டான ஷெடியூல் போட்டு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக கொடுத்துட்டு வரேன். ஸோ என்னுடைய பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஃபைன். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க, இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணவே வேணாம், ஜஸ்ட் இந்த பிளானை மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஸோ என்ன வேணுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான காஸ்ட் சொல்கிறேன், ஜஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஆனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ், நிறைய கான்செப்டை கற்றுப்பீங்க. ஸோ இப்போ தான் இதெல்லாம் படிக்கிறன்ற மாரி ஃபீல் வரும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் எதை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கொஷினாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே நீங்கள் எக்ஸாமில் தப்பு பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் யூஜிடிஆர்பி எழுதுனவங்களுக்கு அது தெரிய வரும். ஆமாம், இந்த ஏரியாலாம் நம்ம விட்டுருக்கோம், இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னால் முழுமையாக உங்களால் ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி என்னால் கொடுக்க முடியும். ஸோ நான் உங்களுடைய வீடியோஸ் சார் அப்படின்னா டெய்லி யூடியூப் வீடியோ போட போகிறேன், ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, எம்சிக்யூ புக்லெட் இருக்கிற ப்ராப்ளம், டெஸ்ட் பேட்ச் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் வீடியோ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஃபைன். இப்போ என்னுடைய டெஸ்ட் கொஷின் மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்டால் ஒரு முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்ன்றதை பார்த்துடலாம். A single force F equal to 20 Newton into I vector acts on the particle A at 0,2 in the plane. இப்போ 2 dimensional தான் இது ஆக்ட் ஆகுது. Then the moment of this force about the origin taking the counterclockwise in the positive sense is option A 40 Newton meter in the counterclockwise, option B minus 40 Newton meter in the clockwise direction, option C 0, option D 20 Newton meter.
ஓகே, ஜென்ரலாக ஒரு பிளேனில் ஆக்ட் ஆகிற பார்ட்டிக்கிளோடைய மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் ஆரிஜின் எப்படி ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் கொடுப்போம் அப்படின்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் எஃப்ஐ இன்ட்டு ஜே வெக்டார் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் மெக்கானிக்ஸ் துரைபாண்டியன் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா மொதல் டெஃபினேஷன் இதுதான் கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது எஃப் வெக்டார்னா எடுத்து எழுதுங்க, 20 நியூட்டன் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் 0 இன்ட்டு ஜே வெக்டார், இதுதான் கிவன். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் காம்போனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 20 நியூட்டன் கிடைக்கும், அதே போல் எஃப்ஐ வந்து உங்களுக்கு 0 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் த ஆரிஜின் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா எம் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் டைம்ஸ் எஃப்ஐ மைனஸ் ஒய் டைம்ஸ் எஃப்எக்ஸ், இவ்வளோதான். இது டெஃபினிஷன் பார்த்துக்கங்க. மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் த பார்ட்டிக்கல், மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் acting on the particle about the origin வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறேன். m நாட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எஃப்ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு எஃப்எக்ஸ்ன்னு எழுதி டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ஒய்ன்றது காம்போனன்ட், உங்களுடைய பாயிண்ட் அட்டு 0,2ன்றதால உங்களுடைய எக்ஸ் காம்போனன்ட் 0, ஒய் காம்போனன்ட் வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்கும்? 0 இன்ட்டு 0 மைனஸ் y காம்போனன்ட் 2 இன்ட்டு எஃப்எக்ஸ் வெக்டர் வந்து 20 நியூட்டன் மைனஸ், அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மைனஸ் 40 நியூட்டன் இருக்கு, நியூட்டன் மீட்டர். ஓகே, புரியுதுங்களா? அப்போ எம் நாட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 40 நியூட்டன். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அவ்வளோதாங்க. அதாவது அந்த தியரி உங்களுக்கு தெரியணும், அந்த தியரிக்கு ஏற்ற ப்ராப்ளமும் உங்கள் கையில் இருக்கணும், அப்போ தான் அது வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ இதுக்கு இதுதான் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கணும், டெய்லி டெஸ்ட் கொஷின் போட்டுகிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி 3 days டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ என்னென்னைக்கு அப்படின்னா வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போடுறேன். ஸோ மற்ற நாளில் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர், ஓகே, சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச், அப்புறம் காலேஜ் டிஆர்பி, ப்ரெசென்ட்டாக இதான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு மட்டும் ஷெடியூல் போட்டு கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த 3 நாளில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மண்டே டு டியூஸ்டே என்ன படிக்கணும்னு சொல்லிடுவேன், அப்போ அதுக்கான வெட்னஸ்டே கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அடுத்து தேர்ஸ்டே என்ன படிக்கணும்னு சொல்லுவேன், அதுக்கான ஃப்ரைடே கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அடுத்து சாட்டர்டே என்ன படிக்கணும்னு சொல்லுவேன், அதுக்கான சண்டே கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இல்லாமல் எம்சிக்யூ புக்லெட் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ 2500 ரூபாய் எம்சிக்யூ சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸோ இது தாங்க உங்களுக்கு பேட்டர்னே. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கையில் போஸ்டிங் கன்ஃபார்ம். போஸ்டிங் வேணாலும் டேரெக்டாக என்னை கேட்கலாம், சார் நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ண என்னால் போஸ்டிங் வாங்கல முடியல சார், நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு ரெடி பண்ணி கூப்பிட்டு போவேன், அடித்து நுறுக்கிட்டு வருவீங்க, உங்கள் கையில் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஃபைன், இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.